பார்சல் வந்ததுல எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. கொஞ்சமா ஆளும் இந்த மீன் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது. இன்னைக்கு இந்த மீனை காலி பண்ணிட வேண்டியதா. பாதி குழம்பு பாதி ஃப்ரை வச்சிடலான்னு ஒரு சைடு அவங்க மீனை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு நான் குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மீனோட பேர் வெலை மீன் சொன்னாங்க, ஒரு சிலர் வெலா மீன் சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கு என்ன பேருன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் எப்படி இன்னைக்கு மீன் குழம்பு ரெடி பண்ணிருந்தேன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே இது மாதிரி தான் பண்ணுவாங்க. தாராளமா நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமா கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிட்டு பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வரதுல தான் டேஸ்டே இருக்கு. நம்ம தேவைக்கேற்ற அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சு வச்சுட்டு அந்த தண்ணியிலே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் தனி மிளகாய் தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கையிலே கலந்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த புளிக்கரசில வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே சேர்த்துடணும். கூடவே 3 பச்சை மிளகாய் முழுசா சேர்த்துட்டு குழம்பு ஓரளவு வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் சேர்த்துக்கணும். மீன் சேர்த்த அப்புறமா ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல 10 நிமிஷமும் சிம்ல ஒரு 5 நிமிஷமும் விட்டு எடுத்தா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல வைப்பாங்க. ஒரு சிலர் தேங்காய் அரைச்சு ஊத்தி கூட வைப்பாங்க. எப்படி வச்சாலும் நம்ம கரெக்டான பக்குவத்துல வச்சோம்னா அந்த மீன் குழம்பு டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. இட்லி கூட வச்சு சாப்பிட்டு நைட் டின்னர் சூப்பரா முடிச்சாச்சு. பாய்.